கேரண்டீட் ரிட்டர்ன் 8%ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஒரு கேரண்டீட் ஸ்கீம வந்து ஒரு ஃபண்ட் பீட் பண்ண முடியும் அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன சார்? கேரண்டி அப்படின்றது வந்து அதுலேயும் உங்களுக்கு வந்து 15 வருஷமோ இல்லை 21 வருஷமோ 8.2% கேரண்டி அப்படின்ட்டு எங்கேயுமே இருக்காது. அந்த 8.2% அப்படின்றது வந்து எவ்ரி டைம் வந்து கவர்மெண்ட்டே வந்து ரீசெட் பண்ணும். எப்போல்லாம் ஸ்மால் ஸ்கேவிங் ரேட் வந்து மாறுமோ இதுவும் மாறும். ஒரு வேளை ஏறலாம் இல்லை இறங்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம்னா நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா பிபிஎஃப் எல்லாம் ஒரு டைமில் வந்து 12%லேருந்து 14% வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தது. அதே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இப்போ வந்து விழுந்து இப்போ வந்து 7.1% பிபிஎஃபோட இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது ஓவர் த லாஸ்ட் ஒரு 30 வருஷத்தில் இந்த விஷயம் நடந்திருக்கு. நம்மளும் டெவலப் ஆகிட்டு போகும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றதே வந்து டெஃபினட்டாக குறைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி பார்க்குற இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்காது. ஸோ ஒருவேளை ரீசெட் ஆகும்போது ஈவன் அதுலேயும் மாறலாம். பட் ஒரு விஷயம் கவர்மெண்ட் பேக்கிங் ஆர்னோ ஒரு சோவரின் விஷயம் இருக்கிறது வந்து நிச்சயமாக வந்து அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அதில் வந்து சுகன்யா சம்ரிதி நல்ல ஒரு விஷயந்தான். உங்களுக்கு ரிட்டர்ன் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணினீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கன்சிடர் பண்ணலாம்.